ஆன்லைன் ஸ்பேஸஸ்ல பொண்ணுங்ககிட்ட பேசும்போது, அதாவது பேசத் தொடங்கும்போது, அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல தவிர்க்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1ல ஏன் பொண்ணுங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுக்கறத தவிர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல 2வது விஷயம் என்னன்னு பார்ப்போம். இந்த 2வது விஷயம் ரொம்ப சென்சிட்டிவானது. அதாவது பொண்ணுங்ககிட்ட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்குறத பத்தியானது. ஃபோன் நம்பர், இன்ஸ்டா ஐடி இந்த மாதிரி நம்ம எப்ப வாங்கலாம்? அத எப்படி வாங்கலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் ஸ்பேஸஸ்ல பொண்ணுங்களோட உலகமே சேஃப்டிய சுத்தி தான் சுழண்டுட்டு இருக்கு. நம்மட்ட பேசும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு வந்துச்சுன்னா, அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. கனெக்ட் ஆன நாளே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது, அது பொண்ணுங்கள பயமுறுத்துதுன்னும், பாதுகாப்பின்மை உணர்வ குடுக்குதுன்னும் ஸ்டடீஸ் சொல்லுது. அப்படி நாளே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குற ஆண்கள எமோஷனலி டிஸ்டன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்றதுக்கு கூட அவங்க தயங்குறதில்ல அப்படின்னும் ஸ்டடீஸ் சொல்லுது. தெரியாதவங்க சாக்லேட் குடுத்தா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குற மாரி தான் இது ஒரு பாதுகாப்பு தொடர்பான விஷயம். இதுக்கும் நம்மளோட செல்ஃப் ஒர்த்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அழகா இல்ல, அறிவா இல்ல, அதனால தான் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்ல பொண்ணுங்க எடுக்கிற முடிவு இந்த மாரி ரிஜெக்ஷன் மாதிரி முடிவு வந்து முக்கால்வாசி நேரம் பாதுகாப்பு தொடர்புடையதா தான் இருக்குது. அதனால பொறுமையோட அமர பேசி, கொஞ்ச நாள் அந்த பொண்ண பத்தி புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் கேட்கறது தான் ஒரு சேஃப் ஜோனு. அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் குடுக்க மறுத்துச்சுன்னா, நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பவுண்டரீஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க தன்னைத்தானே சுத்தி போட்டு வச்சிருக்க அந்த பாதுகாப்பு வளையத்த நம்ம மதிக்க கத்துக்கணும். நோன்னு சொன்னதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வகையில ஃபோன் நம்பர் இல்ல வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா ஐடி அந்த மாரி விஷயங்கள திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தா, அதுதான் பவுண்டரி புஷிங்ன்னு சொல்றோம். பவுண்டரி புஷிங் பண்ற இடத்துல பொண்ணுங்க இருக்கிறதில்ல. பிளாக் இல்ல கோஸ்ட் பண்ணிர்றாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸ் சொல்லுது.